தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருநெல்வேலி மாவட்ட உதவி ஆணையர் அலுவலக கட்டடம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு திருக்கோயில்களில் குடமுழுக்கு, திருக்குளங்களை புனரமைத்தல், திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்தல், பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் செயலாற்றி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருநெல்வேலி மாவட்ட உதவி ஆணையர் அலுவலக கட்டடம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பாளையங்கோட்டை ஆயுதப்படை சாலையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் அவர்கள் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு ஆகியோர் முன்னிலையில் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜான்சி ராணி, உதவி ஆணையர் சுப்புலட்சுமி, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் முருகன், உறுப்பினர் முரளி, உதவி கோட்ட பொறியாளர் கீதா, சுபாஷினி, கண்காணிப்பாளர் ஏமையா மற்றும் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.